ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுற 10 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டென்சஸை தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் நிறைய சென்டென்சஸை எப்படி எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிய வரும். அண்ட் இன்றைக்கான வீடியோவை பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்றைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, எழுந்துரு நேரமாகி விட்டது. எழுந்துரு நேரமாகி விட்டது. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வேக் அப், இட்ஸ் கெட்டிங் லேட். வேக் அப், இட்ஸ் கெட்டிங் லேட். ஸோ மார்னிங் நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எழுந்துரு டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த எழுந்துருன்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, வேக் அப், வேக் அப் அப்படின்னு சொல்லலாம். நேரமாகிறது அது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட், இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேக் அப், இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா எழுந்துரு நேரமாகி விட்டது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நீ உன் பற்களை துலக்கி விட்டாயா. நீ உன் பற்களை துலக்கி விட்டாயா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத். டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத். அதாவது எழுந்துட்டு உடனே நம்ம பற்களை ப்ரஷ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்போமா. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, நீ உன்னோட பற்களை துலக்கிட்டியா. டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத். டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத்னா நீ உன் பற்களை துலக்கி விட்டாயா அப்படின்னு மீனிங் ஆகும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, வா காலை உணவு சாப்பிடலாம். வா காலை உணவு சாப்பிடலாம். கம் அண்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். கம் அண்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன், வாக்கு இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணலான்னா கம். ஓகேவா. காலை உணவு, காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். அதுவே மதிய உணவுனா லஞ்ச். நைட்டு உணவுனா டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே என்ன சொன்னேன், காலை உணவு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். சாப்பிடலாம்னா லைக் ஹாவ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள். கம் அண்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். வா காலை உணவு சாப்பிடலாம். புரிஞ்சுதா? இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் மாற்றுறேன். வா மதிய உணவு சாப்பிடலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் அண்ட் ஹாவ் லஞ்ச். ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, காலை உணவுக்கு என்ன வேண்டும். காலை உணவுக்கு என்ன வேண்டும். வாட் யூ வாண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். வாட் யூ வாண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது நீ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம காமனாக கேட்போமா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வாட் யூ வாண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். வாட் யூ வாண்ட்னா இங்கே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு மீனிங் ஆகும். ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுவே இங்கே ஃபார் லஞ்சுன்னு போட்டோன்னா லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னு மீனிங் ஆகும். புரியுதா? காலை உணவுக்கு என்ன வேண்டும். வாட் யூ வாண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, எனக்காக சற்று தேநீர் தயார் செய். எனக்காக சற்று தேநீர் தயார் செய். ப்ளீஸ் மேக் சம் டீ ஃபார் மீ. ப்ளீஸ் மேக் சம் டீ ஃபார் மீ. ஸோ இங்கே ப்ளீஸ்னா தயவு செய்து. மேக் சம் டீனா டீயை ரெடி பண்ணு. ஃபார் மீ, ஃபார் மீனா எனக்காக. ஓகேவா? இதுவே இங்கே ஃபார் யூ இருந்துச்சுன்னா என்ன வரும்னா, தமிழ் சென்டென்ஸில் உனக்காக சற்று தேநீர் தயார் செய் அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதா? ஸோ எனக்காக சற்று தேநீர் தயார் செய். ப்ளீஸ் மேக் சம் டீ ஃபார் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, லெட்ஸ் கிளீன் தி ஹவுஸ். லெட்ஸ் கிளீன் தி ஹவுஸ். அதாவது வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வோம். இதுதான் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் கிளீன் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் கிளீன்னா சுத்தமாக வச்சுக்கிறது. த ஹவுஸ்னா வீடு. ஓகேவா? வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வோம்னா லெட்ஸ் கிளீன் தி ஹவுஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீ எனக்கு பாத்திரம் கழுவ உதவ முடியுமா. நீ எனக்கு பாத்திரம் கழுவ உதவ முடியுமா. ஸோ இங்கே நான் உதவ முடியுமா அப்படின்னு ஹெல்ப் கேட்குறேன். ஓகேவா? அப்போது நான் என்ன யூஸ் பண்ணலன்னா, கேன் யூ ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீனா நீ எனக்கு உதவ முடியுமான்னு மீனிங் ஆகும். நான் எதுக்கு ஹெல்ப் கேட்குறேன்? பாத்திரம் கழுவுறதுக்கு ஹெல்ப் கேட்குறேன். ஓகேவா? ஸோ அப்போது கேன் யூ ஹெல்ப் மீ வித் த டிஷ்ஷஸ். வித் த டிஷ்ஷஸ்னால் பாத்திரம் கழுவுறதுல நீ எனக்கு உதவ முடியுமா. இங்கே டிஷ்ஷஸ்னால் லைக் பிளேட்டு, டம்ளர்ஸ் அதெல்லாம் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீ எனக்கு பாத்திரம் கழுவ உதவ முடியுமா. கேன் யூ ஹெல்ப் மீ வித் த டிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், வெளியே செல்லும்போது மின் விசிறியை ஆஃப் செய்து விடு. வெளியே செல்லும்போது மின் விசிறியை ஆஃப் செய்து விடு. ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் யூ லீவ்.
ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் யூ லீவ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன்னா நான் என்ன சொல்கிறேன், ஃபேன் ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. எப்போ ஆஃப் பண்ண சொல்கிறேன், வெளியே செல்லும்போது நான் தமிழில் சொன்னேன். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வென் யூ லீவ். லீவ்னா வந்து ஒரு இடத்த விட்டு கிளம்புறது, அப்போ தான் வந்து லீவ் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் யூ லீவ். வெளியே செல்லும் போது மின் விசிறியை ஆஃப் செய்து விடு. வந்துடுச்சா? ஸோ இங்கே வந்து வெளியே செல்லும் போதுனா வென் யூ லீவ், மின் விசிறி ஆஃப் செய்து விடுனா ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, அதிகம் சத்தம் போடாதே. டோன்ட் மேக் டூ மச் நாய்ஸ். டோன்ட் மேக் டூ மச் நாய்ஸ். அதாவது குழந்தைய யாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதிகமாக வந்து சத்தம் போடாத. ஸோ அப்போ வந்து இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். டோன்ட் மேக் டூ மச் நாய்ஸ். நாய்ஸ்னால் வந்து சவுண்டு, ஓகேவா? இப்போது அதுவே அதிகம் சத்தம் போடு அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லலாம், மேக் டூ மச் நாய்ஸ், ஓகேவா? மேக் டூ மச் நாய்ஸ், ஓகேவா? இங்கே வந்து டோன்ட் வராது. ஸோ டோன்ட் மேக் டூ மச் நாய்ஸ்னால் அதிகம் சத்தம் போடாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன, கதவை சரியாக மூடு. அதாவது கதவை வந்து நல்லா ப்ராப்பராக மூடு, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போ. அதை தான் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா க்ளோஸ் தி டோர் ப்ராப்பர்லி. க்ளோஸ் தி டோர் ப்ராப்பர்லி. இங்கே வந்து க்ளோஸ் தி டோர்னால் கதவை வந்து க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறோம், அதாவது மூடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் ப்ராப்பர்லினா வந்து ஒழுங்காக இல்லைன்னா சரியாக அப்படின்னு வந்து மீனிங், ஓகேவா? க்ளோஸ் தி டோர் ப்ராப்பர்லினா கதவை வந்து சரியாக மூடு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான சென்டென்சஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை கற்றுக்கிட்டு உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.